गाइस வணக்கம் விஜய் ஃப்ரம் வடசட்டி. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்டிப்பாளையத்தில் ஒரு இடத்துல கில்மா பிரியாணி கிடைக்குதுன்னாங்க. கில்மா பிரியாணி வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சிக்கன் எல்லாம் போட்டு தூவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட வேறு என்னென்ன பண்ணுறாங்க, வேறு என்னென்ன சைட் டிஷ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்டிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. மேக்ஸ் மொபைல்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வனிதா செப்பல்ஸ் இந்த ஆப்போசிட்லேயே இருக்குது. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறோம். டிஸ்கிரிப்ஷன் பார்க்க மறந்துடாதீங்க. வாங்க இப்போ என்ன போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்துருக்கோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரியாணி இருக்குது. ஸோ இது உங்கள் ஸ்பெஷல் கில்மா பிரியாணி, அப்புறம் கேரளா சிக்கன் ட்ரை, சிக்கன் டபுள் ஃப்ரை. ஸோ இது மூணுமே நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ கில்மா பிரியாணி வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெகுலர் பிரியாணி தான். அதில் வந்து முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு அது மேலே சில்லி சிக்கன் போட்டு பிரியாணி வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் பீஸ் இருக்குது இதுலேயே சில்லி மாதிரி. பிரியாணிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயின் இதுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது வந்து இந்த சில்லி சிக்கன் ஸ்டைலில் போட்டு நல்லா வதக்கும் போது தான் நல்லாயிருக்கு. குழம்போடு சாப்பிட்லாம், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் ஃபீலோட சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு சிக்கன் டபுள் ஃப்ரை. ஸோ சில்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டு ஸோ அது அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல மஞ்சூரியன் ஸ்டைலில் பண்ணி கொடுக்குறாங்க. இது நல்ல சாஸியாக நல்ல ஒரு ஸ்டார்டர், எப்படி சொல்லலாம், நல்ல ஒரு லைட்டாக மஞ்சூரியன் மாதிரி நல்லா வதக்கிட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து கேரளா சிக்கன் ட்ரை. ஸோ இது வந்து நல்ல கேப்சிகம் போட்டு கேரளா ஸ்டைலில் நல்ல மசாலா சிக்கன் பீஸு, ஏன்னா இது வந்து போன் பீஸு. ஸோ இது போட்டு உங்களுக்கு அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வதக்கி கொடுத்துருக்காங்க. இது நல்லா செமி கிரேவி ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. இதில் அந்த ஒரு மசாலா ஃப்ளேவரோட மெயின் இந்த டிஷ்ஷில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்குது. ஸோ எனக்கு ஜென்ரலாகவே வந்து சிக்கன் டிஷ்ஷஸ்லேயோ எதுலேயோ வந்து கருவேப்பிலை நல்லா தூக்கலாக போட்டால் சூப்பராக பிடிக்கும். நல்லாயிருக்கு. 3 ஐட்டமுமே நல்லாயிருக்கு. நைட்டு பரோட்டா இருக்குது. பரோட்டா சப்பாத்திக்கு இது நல்ல சைட் டிஷ்ஷாக போகும். ஜென்ரலாகவே எல்லாம் சைட் டிஷ் இங்கே சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து சாபித். இது என்னோடய மாமா. இவங்க நேம் வந்து அப்பாஸ். இப்போது எங்கள் ஷாப்பு வந்து பெஸ்ட் பிரியாணி. இது வந்து 4 இயர்ஸாக இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இங்கே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பிரியாணி தான் ஸ்பெஷல். பிரியாணி, கில்மா பிரியாணி, கேரளா ஸ்டைலு சிக்கன் ஃப்ரை எல்லாமே இங்கே இருக்குது. பிரியாணி வெறும் 70 ரூபா தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வாங்கி ஜஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா 1 o'clockலேருந்து நைட்டில் வந்து 9:30 வரைக்கும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கில்மா பிரியாணி நல்லாவே பிடிச்சது. நல்ல ஒரு பிரியாணி, நல்லா இருந்தது. பிரியாணியில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணும்போது நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு எம்டி வாங்கினோம். எம்டி சூப்பராக இருந்தது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஸ்டைல் பிரியாணி, அந்த பாய் ஸ்டைலில் எப்படி அந்த ஃப்ளேவர் வருமோ அந்த ஸ்டைலு. ஸோ அது இல்லாமல் 2 ஸ்டார்டர் வாங்கினோம். ஒன்று வந்து கேரளா சிக்கன் ட்ரையும்
ஒன்று வந்து டபுள் சிக்கன் ஃப்ரை. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா டபுள் சிக்கன் ஃப்ரை. ஏன்னா சில்லி சிக்கன் போட்டு உங்களுக்கு நீட்டாக வறுத்து கொடுத்து லெமன் போடும்போது சூப்பராக இருந்தது. கேரளா சிக்கன் வந்து உங்களுக்கு மசாலா நல்லா சப்பாத்தி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. வேறு 2-3 டைட்டில் ஸ்டார்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பல்க்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி 1 kg 2 kg அந்த மாதிரி. ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் போடுறோம். வேறு என்ன உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வேறு ஏதாவது இடம் உங்களுக்கு தெரிஞ்சது போகணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் வித் ஃபோன் நம்பரோட போடுங்க. நாங்கள் போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ எடுத்து போடுறோம். வேறு என்ன, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் மீ விஜய் வித் சந்திரன். பாய்.